ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில் ரொம்ப டேஸ்டியான எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஸ்டவ் பக்கமே போக தேவையில்லை, ஆனால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது பண்றதுக்கு நான் மொனாக்கோ பிஸ்கட் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட மொனாக்கோ பிஸ்கட் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது சால்ட் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட நறுக்கிய தக்காளி, நறுக்கிய குடமிளகாய், துருவிய கேரட், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. மொனாக்கோ பிஸ்கட்லயும் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு போடல. அதுல 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். நான் வெஜ் மயோனைஸ் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன மயோனைஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மயோனைஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் தயாராயிட்டு, அடுத்தது ஒரு பிளேட்ல மொனாக்கோ பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு பிஸ்கட்லயும் 1 ஸ்பூன் வெஜிடபிள்ஸ் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்லயும் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல துருவிய சீஸ் கொஞ்சமா எல்லாத்துலயும் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் நம்மளோட மொனாக்கோ பிஸ்கட் சாண்ட்விச் தயாராயிட்டு. இதை பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சின்ன குழந்தைகள் கூட ஈஸியா செஞ்சிருவாங்க. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதை சாப்பிடும் பொழுது ஒரு பிஸ்கட் எடுத்து ஒரே பைட்ல சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.